ஹாய் guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். குட் மார்னிங் guys. நம்ம மணப்புறம் ஸ்டாக் தாங்க 52 வீக்கு டச் பண்ணி போயிட்டுருக்குங்க. இப்போது கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப நாளாக பற்றி ஸ்டாக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம 170 ஆவரேஜ் பண்ணியிருக்கோங்க. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாது. நல்லா செபி அட்வைஸ் கிடைக்கிற ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்னில் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் மேலே அந்த ஸ்டாக் நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். என்னோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா 170 பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா போன இயர் 2010 தான் எங்களுக்கு லிஸ்ட் ஆச்சு. உங்களுக்கு ஸ்டார்ஸு ஒரு 65% ஆச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட லிஸ்ட் ஆகிக்கிறதுனா நமக்கு 14 இயர்ஸ் ஆச்சு. உங்களுக்கு இது மணப்புறம் அண்ட் முத்தூர் ஃப்ரெண்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டெப்ட் ஃப்ரீ கம்பெனி உங்களுக்கு இது. அதாவது பார்த்திங்கன்னா மணி லெண்டிங், அதாவது கோல்டு வச்சு நீங்கள் அமௌண்ட் வாங்குற கம்பெனி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மணப்புறம் செகண்ட் ப்ளேஸ் தான் இருக்கும். உங்களுக்கு இவங்களோட இயர் ரிட்டர்ன் சரி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கேப் நல்லா இருக்குது. உங்களுக்கு ரெவன்யூ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போன இயர் இந்த இயர் கொஞ்சம் கம்மி தான் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் சரி நெட்டுக்கும் சரி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பெனிஃபிட் பண்ணி ஸ்டாக்ஸ் வாங்கி பெனிஃபிட் பண்ணலாங்க நீங்கள்.